ரொம்ப ரொம்ப யதார்த்தமான, ரொம்ப ப்ராக்டிக்கலான, ரொம்ப நேர்மையான, மனசில் என்ன பட்டதோ அப்படியே வெளிச்சப்பட்டு சொல்கிற ஒரு மனுஷன். எந்த படம் அது நான் எடுத்தாலும் சரி, யார் எடுத்தாலும் சரி தான் படத்தை கால் போய் முதல்ல படம் சூப்பராக இருந்துச்சு, இது நல்லா இருந்துச்சு, இது நல்லா இல்லை, அப்படியே 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 ஓப்பனாக ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருப்பார். அந்த ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஒரு டிவி சேனலில் ஒரு டிபேட்டில் பேசினார், எனக்கு ஓடாத நல்ல படம் வேண்டாம், ஓடுற மோசமான படம் வேண்டாம், ஓடுற நல்ல படம் வேணும் அப்படின்னு சொன்னார். அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு அப்படியே மனசில் ஆணிடிச்ச மாதிரி இருக்கும். அவர் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார். பிரபு சாலமன் சார் நாளைக்குள்ள என்னோடய ஜட்ஜு அவர். நாங்கள் நிறைய ஷார்ட் ஃபிலிம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த சமயத்தில் வளர்கிற சமயத்தில் நிறைய குறைகள் இருக்கும். ஸ்டேஜிங்கில் அந்த சீனை கன்சியூம் பண்ணுறது நிறைய குறைகள் இருக்கும். பட் அந்த சொல்ல வந்த விஷயம் இருக்குல்ல, அந்த க்ரன்ச்சு அதை பிடிச்சிப்பார். நீ சொல்ல ஆசைப்பட்டிருக்க, அதில் தவறு பண்ணியிருக்க, அந்த நெகட்டிவை பாசிட்டிவான மூடில் சொல்லுவார். வளர பையனில் டப்புன்னு தட்டினா கீழே விழுந்துருவானே, உடஞ்சிருவானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஏற்றி இப்படி சொல்லுவார். நான் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு பிரபுசாமி சார் ஒரு முக்கியமான ரீசன். அவருக்கு என்னோட நன்றி சார். தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கியமான படம் கும்கி, அது எல்லாருக்கும் தெரியும். ட்ரெய்லர் பார்த்தா சூப்பராக இருந்தது. ட்ரெய்லர் சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிரபுசாமி சார் வந்து ஒரு எல்லாம் சொல்லுவாங்களே ஃபேன் பாய் சம்பவம்னு சொல்லிட்டு, ஃபேன் சம்பவம்னு எனக்கு ஒன்று காட்டினார். கொஞ்சம் இந்த பிளாட் சொன்னார். அது சரியாக வந்து செம்மையாக கிளிக் ஆகி அவர் சொன்னது விதமாக கரெக்டாக வந்துச்சா, அது இன்னொரு அமைதி படைக்கான படமாக இருக்குன்னு நம்புகிறேன். இது கும்கிக்கு அப்புறம் வரும்னு நம்புகிறேன். அதுக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் பிரபுசாமி சார். அப்புறம் இந்த படத்தில் அசோசியேட்டாக இருக்கிற நண்பர்கள், முக்கியமாக தலைவன் பிரசன்னா, மாஸ் காட்டாமல் பைக்ஸுன்னில் பிரசன்னா, அப்புறம் சுகுமார் சார், நண்பன் ஹீரோ மதி, இந்த படத்தில் அசோசியேட்டர் அத்தனை பேருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். கும்கி 1 எப்படி ஹிட் ஆச்சோ அது மாதிரி அதோட பெருசாக ஒரு பெரிய மேசிவான ஹிட் ஆகும்னு ஆசைப்பட்றேன். நடக்கும் நம்புகிறேன். எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் அப்படி கிடையாது. இன்றைக்கி வந்து எ மோஸ்ட் வாண்டட் மேன் இன் தி இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஃபஸ்ட்டு நான் இதில் வந்து யார் சார்பாக இங்கே வந்து நிற்கிறேன்னா, இந்த படத்தினுடைய ஹீரோ மதி அவருடைய சார்பாக தான் நான் இங்கே நிற்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு ஹீரோவும் அந்த வளர்கிற நேரத்தில் அவங்களுக்கு கிடைக்கிற அந்த வாய்ப்பு, அவங்க ஆர்வத்துக்கு தீனி கொடுக்குற ஒரு இயக்குனர், எந்த தடையும் சொல்லாத தயங்காத தயாரிப்பாளர், இவ்வளவு விஷயமும் அமையிறதுங்கிறது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. அது மதி அவர்களுக்கு ரொம்ப அழகாக வாய்ச்சிருக்கு. இது வந்து ஒரு இந்த படம் சம்மந்தமான இந்த நிகழ்ச்சியை ஒரு மகாராஜா வந்து வாழ்த்தின மாதிரி நித்திலன் வந்து முதல் ஆளாக வந்து வாழ்த்தினார். எனக்கு பிரபு சாலமன் படங்களில் இருக்கிற அந்த உணர்வுபூர்வமான அந்த சோல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் கைப்பட்டால் அந்த ஹீரோ வந்து எவ்வளோ பெரிய ஒரு மைலேஜுக்கு வருவாருங்கிறதுக்கு நம் கண் முன்னாடி நிறைய உதாரணங்கள் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஹீரோவாக மதி வருவாருங்கிறது மைதாஸ் டச் மாதிரி அவருடைய பொற்கரங்கள் இருந்திருக்கு. அண்ட் நிவாஸ் பிரசன்னா, நீங்கள் வந்து ரொம்ப ஒளிஞ்சிக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த ஒரு 10 வருஷமாக வெளியில் முகம் காட்டுறது கிடையாது. யார் இந்த நிவாஸ் பிரசன்னா அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ரீசெண்டாக தான் இப்போ வெளியில் வந்து அவர் பாடுறாரு. இந்த படத்தில் வந்து பைசன் படத்தில் வந்து நானும் லிங்கும் தான் இந்த படத்தை பார்த்தோம். அதில் அந்த பைசன் படத்தில் அந்த ரீரெக்கார்டிங்கில் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு வந்து தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல இசை வந்து கேட்டது அப்படின்னு சொன்னால் அது பைசன். அது அண்டு இந்த மண்டேலா பார்த்தப்போ நான் ரொம்ப வியந்து போனேன். அவ்வளவு அழகான ஷார்ட்ஸ், அவ்வளோ இந்த மாதிரி ஒரு யங் ஜென்ரேஷன் வந்து ஒரு மேடையில் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஆரம்பித்து வைக்கும்போது அது வந்து பழகின ரொம்ப இந்த மீடியா பர்சன்ஸுக்கே வந்து நிறைய பேரை பார்த்தவங்களையே பார்த்துட்டு இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு மேடையாக இது அமைஞ்சிருக்கு. அது ஒரு நல்ல விஷயம். இதில் வந்து எனக்கு இந்த ஹீரோயினாக பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுடைய அப்பாவை எனக்கு நல்லா தெரியும். எனக்கு இப்போ தான் அவர் வந்து அவங்க ஃபோட்டோவையும்
எதையும் அமுச்சு வச்சுருந்தார் எனக்கு ஃபோட்டோவில். அப்போ தான் தெரிஞ்சது அவங்க டாக்டர் தான் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐ வெல்கம் யூ. இது ஹோல்சமாக இதை வந்து பார்க்கும் பொழுது எனக்கு வந்து இந்த படத்துக்கு பின்னாடி ஒரு ஒரு எனர்ஜி இருக்குது அப்படின்னா, அதாவது மொத்த தயாரிப்புக்கும் இந்த படத்துக்கு ஒரு உந்துதலுக்கும் அது இருக்குன்னா, அது வந்து கண்டிப்பாக என்னுடைய அருமை நண்பர் லிங்குசாமி அவர்கள் தான். லிங்குசாமி ஒரு விஷயத்தை வந்து எடுக்கிறார், தொடரார் அப்படின்னு சொன்னால், நான் இப்போ ரீசெண்டாக பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது தான் தெரியுது அவர் எவ்வளவு உன்னிப்பாக நுணுக்கமாக ஒவ்வொரு விஷயத்தையும் செதுக்கிறாரு அப்படிங்கிறது. அந்த வகையில் வந்து இந்த கும்கி 2 படத்துக்கு பின்னாடி அயராத அவங்களுடைய எனர்ஜி இருக்குது. முக்கியமாக போஸ் அவர்களுடைய அந்த எனர்ஜி இருக்குது. ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கக்கூடிய ஒரு திருப்பதி பிரதர்ஸ் இன்றைக்கி வந்து எவ்வளோ பெரிய படங்கள் வந்து பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளவு பேருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, எவ்வளோ பேருடைய அட்ரஸாக இந்த திருப்பதி பிரதர்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு இன்னும் நிறைய மைலேஜ் வந்து காத்துட்ருக்கு அப்படிங்கிறது வந்து நல்லா தெரியுது. அது வந்து காடா சார் வந்து கூட இருக்கும்போது திருப்பதி பிரதர்ஸ் வந்து இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு வந்து போகும். இன்னும் இது வரைக்கும் ஒரு 26, 27 படங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனால் 100வது படம் அவங்க எடுக்கும்போதும் அந்த மேடையில் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப விரும்புகிறேன். அண்ட் முக்கியமாக இந்த ஃபங்க்ஷனை தொகுத்து வழங்குறது வந்து ரொம்ப ஒரு ஒரு கஷ்டமான டாஸ்க். அதை எல்லாரையும் அந்த ஒரு எனர்ஜியோடு வச்சுருக்கிறதுங்கிறது வந்து இவங்க 2 பேர் கையில் இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த கும்கி 2 படம் முக்கியமாக சுகுமாருடைய அந்த ஒளிப்பதிவு. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கும்கி முதல் படம் அது வந்து ரிலீஸ் ஆனப்போ நான் திருநெல்வேலியில் என்னுடைய படத்தினுடைய படப்பிடிப்புக்காக இருந்தேன். அப்போ அதில் வந்து இந்த நீர்வீழ்ச்சி காட்சி வரும் பொழுது நான் நிஜமாகவே பிரமிச்சு போயிட்டேன். என்னென்னா அந்த தேட்டரில் வந்து ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாருக்கு வந்து எப்படி சுற்றி வர லைட்டு போட்டு இது பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அந்த ஸ்க்ரீனில் லைட் போட்டு இந்த பாடலை படமாக்கியவர் சுகுமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லைடு போட்டாங்க. அது தியேட்டர் முழுக்க கொந்தளிச்சு போய் அவ்வளோ பெரிய ஒரு கிளாப்ஸ் வந்து கிடச்சிது. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு பெரிய கேமராமேன் இந்த படத்துக்கு ஒரு பக்கபலமாக இருந்திருக்கிறாரு. அப்புறம் யானை இருக்கிற படம் என்றைக்குமே தோற்றது கிடையாது. அதனால் இந்த யானையோட தும்பிக்கை தான் இந்த படத்தினுடைய ஒரு நம்பிக்கை. இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்று நான் திருப்பியும் சொல்கிறேன், மதி அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக பரிணமிக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். தேங்க் மை டைரக்டர் பிரபு சாலமன் சார். சார் என்ன சொல்கிறதோ புரியல சார். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் ஐ வாஸ் ஃபேஸிங் அ கேமரா. ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்த உடனே when I was shooting I started shivering and sir was like, Rita, come on, you have to do it. I was like, okay. But sir, unga kuda work pannadukapram I feel rest all things became so easy for me. First padathoda I started working in a forest, kaatukulla, and then kulurla, and then adu Kerala forest, signal illa phone la, ayyo, and then yaane. Oh my God, and the yana training mattum ennala satyama maraka mudiyad sir. It was very difficult. Andrew sonnare though, he was telling, you are sitting in the front, it is easy for you. Adu kalthi shake, I mean when it is shaking its head, it was very difficult. Thank you so much sir for giving me this opportunity. And then I would like to thank my hero Madhi. Thank you for being super supportive like always. Thank you so much. And my Sukumar sir, oh my God, it's a ஒவ்வொரு ஃப்ரேம் பார்க்கும்போது ஒரு ட்ரீம் மாதிரி இருக்குது சத்தியமாக. இட்ஸ் லைக் a cute dream, so you'll definitely love it. And thank you to all my technicians, and especially I would like to thank Lingu sir and Bo sir. Thank you so much. And Kandipa, it is releasing on 14th. Please do watch and bless us so much. Thank you so much. வணக்கம். இது என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இங்கே வந்திருக்கிற பிரிண்ட் மீடியா and directors and everyone from the industry எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். அண்ட் நிறையா ப்ரிப்பேர் பண்ணேன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ன்றதால. இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாமே மறந்துடுச்சு உண்மையாக. ஸோ கும்கி 2 அப்படிங்கிற படத்தில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து என்னை இந்த படத்து மூலமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுற டாக்டர் ஜெயந்திலால் காடா சாருக்கு வந்து ஐ வுட் லைக் டு தேங்க் ஹிம் ஃபர்ஸ்ட்.
Sir, the first meeting we met was through Linguswamy sir, and the first meeting itself made me a huge fanboy for you. The humbleness you show and the care and affection you have shown throughout the journey was very special, sir. Thank you so much, sir. I'll be forever grateful for this opportunity. And next வந்து எங்கள் பிரபு சாலமன் சார். பிரபு சாலமன் சார் படத்தை வந்து நான் தியேட்டர்ஸில் பார்த்துருக்கேன். கடைசியில் அவரோட படத்தில் நான் ஒரு லீடாக அவரோட பூமியாக நான் நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச் சார். நான் கொஞ்சம் அது நீங்கள் சொல்கிறத செஞ்சு கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார். அண்ட் இங்கே வந்திருக்கிற டிரெக்டர்ஸ் அஸ்வின் சார் அண்ட் நிதிலன் சார், சரண் சார், பிருந்தா சாரதி சார், ஜெகன் சார், விஜய் பாலாஜி சார், என் ஃப்ரெண்ட்ஸ் சித்தார்த் நுனி, எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் டிரெக்டர் லிங்குஸ்வாமி சார், என்னை வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபேமிலிக்குள்ளே கூட்டு வந்தது லிங்குஸ்வாமி சார் தான். பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ட்ரஸ்ட் ஹி ஹேட் வித் மீ. அண்ட் சினிமாவுக்கு என்னை உள்ளே கூட்டு வந்தது வந்து லிங்குஸ்வாமி சாரும் போஸ் சாரும் தான். அதை பற்றி பெருசாக சொல்லலாம், ஆனால் இப்போது டைமும் இல்லை. பட் சார், நீங்கள் 2 பேருமே எனக்கு கொடுத்துருக்கிற லவ் அண்ட் சப்போர்ட் அண்டு என் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கைக்கு நான் என்னோட முடிஞ்ச அளவுக்கு நல்ல எஃபர்ட் போடுவேங்கிறது கண்டிப்பாக நான் நம்புகிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இங்கே நிவாஸ் இருக்கார். நிவாஸ் படி, உங்களோட பாட்டை வந்து நான் இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு முன்னாடியும் கேட்டிருக்கேன். ரொம்ப சந்தோஷம் படி, நீங்கள் இந்த பாட்டு பண்ணியிருக்கீங்க. இந்த படத்தில் நல்ல சாங்ஸ் கொடுத்துருக்கீங்க. பொத்தி பொத்தி வந்த உடனே எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஃபர்ஸ்ட் டைம் கேட்டுட்டு செகண்ட் டைம் கேட்டுட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க. சாரோட ஃபேவரேட்டும் பொத்தி பொத்தி தான். ஃபர்ஸ்ட்லேருந்தே சாரும் சொல்லிகிட்டே இருந்தாங்க. அண்ட் இப்போ விஷுவலாகவும் பாட்டை பார்த்தோம், ரொம்பவுமே நல்லா இருக்குபடி. தேங்க்யூ ஸோ மச். பைசன் ஒரு பெரிய ஹிட் கொடுத்துட்டீங்க. அந்த ஹிட்டோட அப்படியே அடுத்தது கும்கி 2வும் ஒரு பெரிய ஹிட் கொடுத்துருவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் படி. அண்ட் ஃபைனலாக வந்து என்னோடய பார்ட்னர் சரண்யாவுக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். நான் என்ன பண்ணாலும் எனக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஆள்னால் அது சரண்யா தான். ஸோ சரண்யா மூலமாக தான் எல்லாமே நடந்திருக்கு. கண்டிப்பாக இதை பற்றி மறுபடியும் இன்னொரு டைம் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் ஃபார் எவ்ரி ஒன் ஹூஸ் ஹியர். அண்ட் உங்களோட சப்போர்ட் என்றைக்குமே இருக்கும் இன்னையிலிருந்துன்னு நான் உண்மையாக நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த திரைப்படத்துக்கு நாங்கள் பட்ட பாடுகள், கடந்து வந்த பாதைகள் இது சொல்லி முடியாது. ஸோ இதற்காக உழைத்த என்னுடைய டெக்னீஷியன்ஸு, என்னுடைய ஆர்ட் டைரக்டர் தென்னரசு ஆகட்டும், புவன் எடிட்டர் ஆகட்டும், என்னுடைய கேமராமேன், நான் என்னுடைய விஷனரி, நான் என்னெல்லாம் நினைக்கிறேனோ எடுத்து கொடுக்குறேன் என்னோடய சுகுமார், இவங்கெல்லாம் வந்து கடின உழைப்பு இதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்னுடைய இதில் பங்கு பெற்ற என்னுடைய நடிகர்கள், மதி ஆகட்டும், அவங்களுடைய உழைப்பு, மதி, ஸ்ரத்தா, ஆண்ட்ரூ, அர்ஜுன் தாஸ், மற்ற நிறைய நடிகர்கள் இதில் பங்கெடுத்தாங்க. இதில் சாதாரண விஷயம் இல்லை. அவர் அந்த நெல்லியம்பதின்ற ஒரு லொக்கேஷனுக்கு போகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் அந்த ஜீப்பில் போகிறது. எப்படின்னா, அது ரொம்ப சாதாரணமாக ஆண்ட்ரூ சொல்லிட்டாப்புல, முதல் முறை நான் லொக்கேஷன் பார்க்க போனப்போ போய் இறங்கி ஒரு 10 நிமிஷம் எனக்கு உண்மை புரியல. ஏன்னா அவ்வளவு ஜோல்ட்டு, உள்ளார இருக்கிற எல்லா பார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா லங்ஸு, லிவர், கிட்னிலாம் எது எங்கே ரீப்ளேஸ் ஆகி ஷஃபில் ஆகிருக்குன்னே தெரியாது. அப்படி ஒரு லொக்கேஷன். பட் எல்லாருமே வந்தாங்க. இதெல்லாமே ஒரு புதுமுக நடிகர்களால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு வர முடியும். சிக்னல் கிடையாது, கரண்ட்டு கிடையாது. அங்கே வந்து சோலாரில் தான் எங்களுக்கு வந்து ஒரு பழைய கெஸ்ட் ஹவுஸு, ஒரு பிரிட்டிஷ் கெஸ்ட் ஹவுஸு, ஒரு டார்மெண்ட்ரி, அந்த டார்மெண்ட்ரிக்குள்ளே ஹோல் யூனிட். எனக்கு அவங்களுக்கெல்லாம் நான் தேங்க்ஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல என்னுடைய கேமரா யூனிட் ஆகட்டும், கிரேன் ஆப்ரேட்டர்ஸ் ஆகட்டும், லைட்மேன்ஸ் ஆகட்டும், அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. டு தி கோர் அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க. அவ்வளவு குளிர். அந்த இடத்துல ஒரு விதமான அந்த மான் உண்ணி ஒன்று இருந்துச்சு. அதனால் நிறைய பேர் கடித்து பாதிக்கப்பட்டு அந்த ஸ்கின் ப்ராப்ளத்துலலாம் வந்து, இதெல்லாம் ஏன் இவ்வளோ அக்யூமுலேட் பண்ணி சொல்கிறேன்னா, ரியலி இட் வாஸ் அ லாங் ஜேர்னி. அந்த படம் முடிகிறப்ப பார்த்தீங்கன்னா வி ஸ்டார்டட் இன் 2018-19 முடிச்சு அந்த படத்தை நான் போட்டு காட்டுறப்போ வந்து டிசம்பர். அதுக்கப்புறம் 2021 பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பேண்டமிக்கு, அந்த கொரோனா காலங்களில் சஃபர்ட் அ லாட்.
அந்த டைமில் வந்து என் கூட இருந்து எனக்காக ஒத்துழைத்த லிங்குசாமி சார், போஸ் சார், இவங்க அந்த திருப்பதி பிரதர்ஸோட டீம், எல்லாவற்றை விட இந்த இடத்துல நான் எல்லாரும் வந்திருக்கிற என்னுடைய அன்பு நண்பர்கள், என்னுடைய பிள்ளைகள் மாதிரி எனக்கு வந்து அஸ்வின் ஆகட்டும், நித்திலன் ஆகட்டும், எல்லாருமே இன்றைக்கி அவங்களாம் தே ஆர் கோயிங் டு கோ மைல்ஸ் ஹெட். அப்படி டேலண்டட் டிரெக்டர்ஸ் அவங்கெல்லாம் வந்து எனக்கு விஷ் பண்ண வந்திருக்காங்க. பிருந்தா சாரதி சார், ஜெகன், சரண் சார், அவங்கெல்லாம் வந்து தே ஆர் லெஜெண்டரி டிரெக்டர்ஸ். நீங்கள்லாம் வந்திருக்கீங்க, வாழ்த்த நன்றி. யாராவது விடுபட்டிருந்தால் என்னை மன்னிச்சிருங்க. அதே மாதிரி நான் ஸ்பெஷலாக சொல்ல வேண்டியது காடா சார். I want to thank you from my bottom of my heart, sir. Sir, because there is lot of I have shown this film on 2019 December, I know. After that, a long journey that 2021, 22, the world was shaken by Corona, and in that calamity, my whole hard disk, all this VFX people, literally I was deserted. In one point, and I can't justify now that time why the time was eaten up by many people, and I could not bring them in control. One set of hard disks went to Bangalore. One was, I don't know where it was, that which engineer was having first reel, which engineer was having that second reel software. People, they took everywhere. Then again in 23 we started with scratch, and I was fighting for the perfection, and I can't give something like that. Anyway, we can release the film. I was not a guy like that, and I was fighting with all this thing. And I'm not saying my problems, but you are the only producer who stood. You had a long patience, and you waited for this. And you know all this practicality, what happened. My other films came like that in 6 months or 1 year, but this, I don't know why, but I know one thing: to have a big a blast or a big thing, we need a small spark like this. So I think so now it is a spark, very just they are seeing like that. This film will do something, big magic it will do. And once again, I thank you from my bottom of my heart. You're a great gentleman, and you have done a great thing for this film. And again, once again, I thank all the people. என்னுடைய வந்திருக்கிற இந்த படத்தில் பணிபுரிந்த என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே. என்னோட பாரதி கண்ணன் வந்திருக்காரு, திருச்செல்வன் அவர்கள் வந்திருக்காரு, இயக்குனர், அப்புறம் ஆகாஷ், எல்லாருமே நிறைய பேர். இதில் பணிபுரிந்த 2 பேர் வந்து நடுவில் தவறி இருக்காங்க கொரோனா காலங்களில். ஸோ அது எல்லாமே நான் எல்லாருக்கும் இணைந்து இந்த இடத்துல என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிக்கிறேன். என்னுடைய எல்லாம் நான் சொல்ல வேண்டிய இன்னொன்று, ஒரு டைட்டானிக் ஃபிலிமை பார்த்துட்டு ஜேம்ஸ் கேமரன் வந்து 11 ஆஸ்காரை வச்சுக்கிட்டு சொன்னார். He kept 11 Oscars in his hand, and he said, I dedicate this to my music director. Because he said a reason. I just built a ship. He gave life to that ship. He said to James Horner. Likewise, here I am saying I just collected everyone, and I took a film Kumki 2. But for that film, Nivas was the soul. He was working like that during that. I know how much. Really, I have tortured him a lot. But அதெல்லாம் சுகமான சுமைகள் அதெல்லாம். During Corona, no one was on the streets of Chennai. Only myself, I used to take my food, breakfast, and I used to go to his studio. We had a pass from government, and I used to show on the way in the check post. And then I introduced myself as a director. I made mine this thing. Oh, go sir. And we used to sit there, and we share the food. And nearly 3 months we were sitting for the music, sitting for that film. So when you see the film, you can feel how the narrative was done. Many places we don't have deluxe, and the music was it was rewritten by the music. So it has come out well.
and I thank him. And I used to say to him, he is a very, he used to get anxiety every time, and he has to go to depression sometimes. And I used to pray for him, and we used to say it, we have a lot of, when Bison, whether his father, mother has really they got happiness or not, I am the person, really I thanked God, because I know how he suffered and how he's come out, and now it is his time in industry. Okay, anyway, once again I thank all, எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வந்து வாழ்த்திய என் அன்பு நண்பர்கள் எல்லாருக்கும், சிறு பிள்ளைகள் ஹோம்ஸ்லேருந்துலாம் வந்திருக்காங்க, they have come from a child home and all, and I am thanking them for giving us a visit. ஸோ உங்கள் எல்லாருக்கும் நன்றி. இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து எங்களுடைய இதெல்லாம் பார்த்தீங்க. உங்களுக்காக புறப்பட்டு போகிறப்ப மீண்டுமாக ட்ரைலரும் பாடலும் போடுவோம், நீங்கள் பார்த்துட்டு போகணும். யூ மஸ்ட் see this trailer and songs again if take your time and see it. தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். யாராவது பேர் விடுபட்டிருந்தால் என்னை அந்த மன்னிச்சிருங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.